வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். இன்னைக்கு இப்போதான் சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கி கிச்சனில் இருக்கு. நாளைக்கு பண்ணுறதுக்கு இன்னைக்கு நறுக்கிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன மீன் நறுக்கிறீங்க? நாளைக்கு எங்கள் கோயிலில், எங்கள் ஊர் கோயிலில் பூச்செடியல் பால்குடம், அதுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ், பால்குடத்துக்கு. அதனால் நாளைக்கு தக்காளி சட்னி வச்சு இட்லி வச்சு கொண்டு போகலான்னு பார்த்தேன். அங்கே பொங்கல்லாம் நிறைய கொடுப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் தக்காளி சட்னியும் இட்லியும் வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். நம்ம சைடுலேருந்து அவங்க கொடுக்குறதே பாதி வயிறு எறும்பிடும். அவங்க கொடுக்குறதே வயிறு எறும்பிடும், வயிறு ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மீன் இருக்கிறீங்க? வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது 3 சட்னிக்கு போடுறது. சட்னிக்கு தானே இருக்கிறீங்களா? ஆமாம். நாளைக்கு ரைஸ் உண்டா மம்மி? ரைஸ் சமைச்சிட்டு வேணால் போகலாம், மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம். சமைச்சிட்டு போயிடுவோமா, நம்ம தான் 5 மணிக்கு டெய்லி சமைக்கிறவங்க தானே. முடிஞ்ச சமைங்க, இல்லைண்ணா முத்துமீனாச்சோட டெய்லி இட்லி தேமா ஊற்றிக்குவோம் அப்படிங்கிற வந்து. ஆனால் அவங்க அங்கிட்டு போயிடுவாங்க, நமக்கு விட்டேன், நம்ம 2 பேருக்கு தான். என்ன சட்னிக்கு இது சமைப்பிச்சிருவோமா? செவ்வாய்க்கிழமை ஏதாவது சாம்பார் வச்சு. காலையில் உங்களால் எல்லாம் செய்ய முடியுமா? காலையிலைக்கு மணி காலையில் 5 மணிக்கு எப்போவும் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்க வேண்டியது. எந்திரிச்சு 6 மணிக்குள்ளே தான் சமைச்சிடுறேன். சமைச்சிடுறீங்க? இட்லி ஊற்றல இன்னைக்கெல்லாம்? இட்லி ஊற்றுறது என்ன பெரிய வேலையா? இட்லி ஊற்றணும், கட்டணும், அப்புறம் கோயிலுக்கு கிளம்பணும், அந்த வேலை பார்க்கணும்ண்ணா. 2 பேரும் கிளம்பணும். பார்த்துங்க, அப்போ வந்து சமைச்சுக்குவோம். வலிக்கணும் மம்மி. இன்னைக்கு எப்படி போச்சு டே? இன்னைக்கு டே கொஞ்சம் இதுவாக தான் போச்சு. இன்னைக்கு எனக்கு உடம்பே நல்லா இல்லை. என்னாச்சு? எனக்கு சந்திராஷ்டமா, உடம்பே நல்லா இல்லை. என்னமோ எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு, பச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை, அப்படி இல்லை. சந்திராஷ்டமம் இன்னைக்கு தான் எனக்கு. இன்னைக்கு மத்தியானத்தோடு தான் முடியுது தனுசுக்கு. அதனால தான். சந்திராஷ்டமம்னா என்ன மம்மி? சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறது தான் சந்திராஷ்டமம். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தால் காரிய சித்தி எதுவுமே ஆகாது, நமக்கு உடம்பு சரியில்லாமல் வரும், எந்த நன்மையுமே நடக்காது. சந்திரன் அஷ்டமம் இது 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா அன்னைக்கு நம்ம எந்த புதுசும் ஆரம்பிக்க கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அது விளங்காது. கடைசி வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும். நீ சும்மாவே இருந்தாலும் இன்னொருத்தன் வந்து வம்புழுப்பேன், சண்டை போடுவேன். சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் நம்ம சும்மா இருந்தா கூட ஏதாவது நம்ம வாயை பிடிங்கி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அது இந்த காலத்துலயும் உண்டா மம்மி? இந்த காலத்துலயும் உண்டு அதெல்லாம். அந்த காலத்துல தெரியாது எனக்கெல்லாம். இப்பதான் இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அன்னைக்கு தெரியாம நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஒதுங்கிட்டு போயிடலாம். ஓ நமக்கு நேரம் சரியில்லை, சரி அவன் பேசினா பேசிட்டு போறேன் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டு போயிடலாம். புரியுதா? இதே நம்ம இது ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிற பாரு, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளும் அதை இது பண்ணிட்டு போயிடலாம்ல, சுதாரிச்சுக்கலாம்ல. நம்மளும் அவங்களோட போட்டி போட்டு பேசி மனசு காயப்படுத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம்ல. ஓ அப்படிதான். நான் ஒரு வாட்டி இது சோலேஜ் வீட்டில் இருக்கேன்ல, ஒரு ஆட்சி என்னமோ கேட்கக்கூடாது கேள்வி கேட்டுருச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா அன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம். நம்ம சண்டைக்கு போகாம ஒதுக்க வேண்டியதுதான். என்ன சோலேஜ் வீட்டில் இருக்கையிலேருந்தே சந்திராஷ்டமம் பார்ப்பீங்களா? அப்பையிலேருந்து நம்ம சன் டிவி அவர் பார்ப்போம்ல, யாரு அந்த சொல்றாருல அவர் தான். வெங்கடேச நல்லூரா? சோலேஜ் வீட்டில் இருக்கையில நான் மெகா டிவியில் ஒருத்தங்க சொல்லுவாங்க, அதை பார்த்து தான் பாதி சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். மெகா டிவியில் ஒரு லேடிஸ் நல்லம்மா, அந்த அம்மா சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்றதை பார்த்தேன், சிகப்பாக குண்டா இருப்பாங்க அவர். அவங்களும் செல்வி மாதிரி பெரிய இதுதான், ஜாதகம் பார்க்குறவங்க தான்.
அந்த அம்மா சொல்கிறத பார்த்து தான் நான் நிறைய இந்த மாதிரி மாறினதே. அந்த அம்மா இப்போ மெகா டிவியில் வாரதில்லை. மெகா டிவியில் வராதனால தானே இப்போ மெகா டிவியே பார்க்கறது இல்லை. முன்னாடி மெகா டிவியில் வருவாங்க அவங்க. அவங்க பேர் என்னமோ இல்லை, குண்டா, மூஞ்சியெல்லாம் குண்டா இருக்கும். ஜோதிடம் பார்க்குறவங்க தான் அவங்க. ஜோதிடம் பார்த்துக்கிறதும் கொஞ்சம் நல்லதுதான். நல்லதுதான். நிறைய நம்ம ஒரு சிலது தவிர்த்துக்கலாம். அப்படித்தானே நம்ம மனசை சாந்தப்படுத்திக்கலாம்ல. அடுத்தவங்க திட்டினா கூட நம்ம மனசை நம்ம நேரையா அப்படின்னு சொல்லிட்டு மனசை இது பண்ணிக்கலாம்ல, சாந்தம் பண்ணிக்கலாம்ல. மனசு கிடந்து கொதிச்சுக்கிட்டே இருக்காதுல்ல. இல்லைன்னா நான் சும்மா தானே இருந்தேன், அவன் வந்து என்னட்டு சண்டைக்கு வந்துட்டானே அப்படின்னு ரொம்ப இது வரும்ல. நான் சும்மா இருக்கலையே நீ இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு. சந்திராஷ்டமம்னா அன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு நம்ம சும்மாவே இருந்தாலும் வம்பு வழக்கு வரும் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப நம்ம காமா போயிடணும். வேற எந்த ஒர்க்குமே பார்க்கக்கூடாது மேம். இன்னைக்கு புதுசா எதுவும் ஆரம்பிக்க கூடாது. பழச ஆரம்பிச்சதை கண்டினியூ பண்ணலாம், புதுசா எதுவும் ஆரம்பிக்க கூடாது. இவங்க வந்து வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குது சந்திராஷ்டமத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த புது வண்டி ஏதோ சொன்னீங்கல்ல, அதே இப்ப சிக்கன்ல வந்துருச்சு பாத்தியா தனுசுக்கு. அதே இப்ப என்னமோ சிக்கல்னு சொன்னாங்க பாத்தியா. கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த இவங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அந்த பையன் அது மையன் தானே, என்ன ராசின்னு தெரியல, மேஷம் இருக்கவன். மேஷத்துக்கு சந்திராஷ்டமத்து அன்னைக்கு சிங்கப்பூர் போறதுக்கு ஃப்ளைட்டு சந்திராஷ்டமத்து அன்னைக்கு இவங்களுக்கு தெரியாது. அன்னைக்குன்னு புக் பண்ணி அன்னைக்கு தான் போறதா இருந்துச்சா திருச்சியில. சரி என்னடா அதுன்னு கிளம்பிட்டா. இங்கே போனா ஃப்ளைட்டு இவன் போறதுக்குள்ளேயும் சிங்கப்பூர் போயிடுச்சு. இவங்க இங்கேருந்து போறதுக்குள்ளேயும் ஃப்ளைட்டு கிளம்பிட்டேன் சந்திராஷ்டமத்து அன்னையினால. என்ன பண்ணிட்டேன், அப்புறம் இங்கே வந்தேன், இங்கே ஊரில் உள்ளவங்களாம் அசிங்கமாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா போயிட்டு ரிட்டர்ன் திரும்பிட்டேன்னா அவன் அங்கேயே ரூம் எடுத்து தங்கி அப்புறம் மறுநாள் தான் போனான். ஃப்ளைட் டைமிங் இருக்குல்ல மம்மி? ஃப்ளைட் டைம் தான் கொஞ்சம் கூடவே எடுத்துட்டாங்களா, நீ இப்போ போகிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்க. அங்கே ஃப்ளைட்டு உள்ளே போய் கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்கா, அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம போகிறதுக்குள்ளேயும் ஃப்ளைட் எடுத்துட்டாங்களா. ஆமாம், நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் நிப்பாட்ட மாட்டாங்கல்ல அப்படிலாம். நீ இப்போ பண்ணுற மாதிரி தான் பஸ்ஸுக்கு நிப்பாட்ட மாட்டாங்க. ஆமாம், ஆனால் பஸ்ஸாவது பரவாயில்ல. அதோட அந்த பையன் அந்த வேலையில் பிரச்சனையாக இருந்து அந்த வேலையில் போய் சேர்ந்தேன். திருப்பியும் அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு அப்படியும் போயிட்டேன். போய் அங்கே சேர்ந்து அந்த வேலை பிரச்சனையாகி திருப்பி வந்து திருப்பி வேறு சிங்கப்பூரில் வேறு கம்பெனிக்கு போய் சேர்ந்துருக்கேன். அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு எது ஆரம்பித்தாலும் அது சரியாகவே வராது. அதனால அது பார்த்து தான் போகணும். ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அப்படிதான். சந்திராஷ்டமத்துக்கு போனால் நமக்கு ஏதாவது டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துரும்னா அது ஏதாவது டிக்கெட்டில் தான் கொண்டாந்து விடும் ரிசல்ட். ஆமாம், அதனால அதெல்லாம் பார்த்து தான் போகணும். சந்திராஷ்டமம் மட்டும் பார்க்கணும், மிச்சம்லாம் எனக்கு விவரம் தெரியல அவ்வளோ தூரம். வலிக்கு நம்மளோட அட்வைஸ் சந்திராஷ்டமம். ஆமாம், சந்திராஷ்டமம் அவசியம் பார்க்கணும். அப்புறம் சந்திரன் ராசிக்குள்ள வர்றதுன்னு சொல்றது அதுவும் கொஞ்சம் சின்ன இன்னல்கள் தான். அது அவ்வளவு தூரம் இல்லை, அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். அது ஒரு நாள் மட்டும்தான் வந்துருக்கும். ஆமா, மீதி நாள் தான் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். ஆமா, இதுவுமே ஒரு ராசியில 3 நாள் இருக்கும். இப்போ தனுசுல வந்து மூலம் வரும், பூராடம் வரும், உத்திராடம் வரும். 3 நாள். ஆமா, ஒரு ராசிலையும் ஒரு நாள் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துலையும் அப்போ 3 நாள் இருக்கும். அப்படித்தான். என்ன இருந்தாலும் அந்த ராசிக்கு தானே, அப்ப அது தடை தானே. மூலத்துக்கு தாண்டிடுச்சுன்னா கூட அந்த தனுசு ராசிக்கு அதுனாக்கா அதுக்கு தடை தானே, ராசியா தானே. அதனால அது பார்த்துக்கணும். முத்துமனாவுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் இந்த சந்திராஷ்டமத்து அன்னைக்கு தான் ஆனிச்சு. அப்பவும் நான் அவங்கள்ட்ட சொல்றேன், மாப்பிள்ளை வீட்டில் சொல்றேன், அவங்க ஒத்துக்கவே இல்லை.
ஒரு சிலர் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே பேசுவாங்க. ஒரு சிலர் எதுவுமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடுவாங்க. அது நம்மளாம் ஃபர்ஸ்ட் டைப். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி பேசுவோம். என்ன ஸ்லோவாக தான் வாசிப்போம், ஸ்லோவாக தான் எடுத்து காட்டுவோம். ஆனால் மற்றவங்க ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது ஆனால் அப்படியே அடிச்சு விட வேண்டியது, நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட அந்த மாதிரி பேசிட்டு வர வேண்டியதுதான், வேற என்னன்றது. நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. மல்லிகை நம்ம அந்த மாதிரி நபர்கள் எத்தனை பேர் சந்திச்சு, அதனாலதான் என்னையே கேனாங்க இருக்குங்கிற மாதிரி பண்றாங்க. என்னைய பார்த்தா அவ்வளவு தூரம் சுதாரிப்பா யாருக்கும் தோணாது. நான் அப்படிலாம் அடிச்சுக்கிட்டு நான் தான் நிக்க மாட்டேன் எல்லாத்துலயும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம். நம்ம வேலையை நம்ம வைப்போம் அப்படின்ட்டு பேசாம இருக்கேன். இன்னைக்கு யாரோட சேனல் மேம் பார்த்தீங்க? இன்னைக்கு அம்மு அரசன் தான் பார்த்தேன். அம்மு அரசன் தம்பிக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. அவன் தம்பியும் சம்பாதிக்கிறேன். தம்பிக்கு கீழே மேலே வீடு, இவங்களுக்கு கீழே வீடு. அம்மா அரசன் யார் அவங்க? அம்மு அரசன் ஃபேமிலி வீலாக்ஸ். சேனல் பேரா? சேனல் பேர் அம்மு அரசன். என்ன வேலை பார்க்குறாங்க? டைல்ஸ் தான் ஒட்டுறாப்புல அந்த பையன். நல்ல பையனா இருக்கேன். அந்த பையனுமே டைல்ஸ் தான் ஒட்டுறேன். அம்மா அப்பா சிம்பிளா தான் இருக்காங்க. வேலைக்கு அன்னாடம் போயிட்டு ஏதோ அதோட இருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம சிட்டி வீடு மாதிரி நல்லா இருக்குது அம்மு வருஷம். இந்த பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாப்புல, பண்ணிட்டு ஒய்ஃபை நல்லா வச்சிருக்காப்புல. அவங்களதுல எது பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அவங்க வீட்டும் எல்லாம் பிடிக்கும். ஷார்ட்ஸா வீடியோ? ஷார்ட்ஸும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைய? ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ கார் வாங்கியிருக்காங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. டைல்ஸ் ஒட்டுறதே வேலை. டைல்ஸ் தான் கோயம்புத்தூர்லேயும் டைல்ஸ் தான் ஒட்டுறாங்க இருக்கு. கோயம்புத்தூரில் தான் அவங்க வேலை பார்க்குறது. இப்போ இங்கே சொந்த ஊருக்கு வந்திருக்காது. எந்த ஊர்னு தெரியல. வேளாங்கண்ணிலாம் அடிக்கடி போகிறாரு. வேளாங்கண்ணி. ஏன் அவங்க கிறிஸ்டினா? ஆமாம், அந்த பையன் கிறிஸ்டின் ஊருக்கு, இந்த புள்ள ஹிந்து ஊருக்கு. லவ் மேரேஜ் தானே. அது லவ் பண்ணல ஏதோ அரைச்சி குடிச்சு அதில் உயிர் தப்பி தான் கடைசி இந்த பையனை கட்டியிருக்கு. அம்மா அப்பா கட்ட மாட்டேன்னு சொல்லி. லவ் மேரேஜ்னாவே அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்புறம் பேரண்ட்ஸ் சேர்ந்துருவாங்க. இல்லை, பேரண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த பையன் நல்லா வச்சிருக்கேன். சொல்றது கேட்டு நல்லா வச்சிருக்கேன். மற்ற ஜாதியிலையுமே நல்ல பசங்க இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா கொண்டாடி சொல்றது கேட்குறாங்க. தம்பியுமே இந்த பையனை மாதிரியே சின்ன பையனாக தான் இருக்கேன். அவனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. அந்த பையனுக்கு தம்பி. அவனுக்கு தம்பியா? அவனுக்கு தம்பி. நல்லா இருக்கேன். சிவப்பு பையெல்லாம் நல்லா இருக்கேன். நீ சிவப்பா இருக்கேன். டைல்ஸ் ஒட்டுற வேணியில நல்ல சிவப்பா தான் இருக்காங்க அண்ணன் தம்பி. ஆனால் கொத்தனாரா இருந்தா கண்ணகரேன்னு ஆயிடும். கொத்தனார்னா டைல்ஸ் ஒட்டுறதும் அந்த இதுதானே. பூச்செல்லாம் அவங்களே தான் பூச்சுறாங்க. பூச்சுதேன். ஆனால் டைல்ஸ் வேறு தானே. ஆனால் கொத்தனாரு வேறு தானே. கண்ணையை வச்சு பூசுறது எல்லாம் ஒண்ணுதான். இது கொஞ்சம் திட்டுக்குள்ள நிழலுக்குள்ள வேலை வைப்பான். அதனால வெயில்லையும் காங்கிரீட் ஊத்துறதுல வெயில் தானே ஊற்றுவாங்க. யார் டென்ட் போட்டு கொடுக்குறா? அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க மம்மி? அவங்களும் 12-13 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ எவ்வளோ வருது தெரியல. அவங்களுக்கு ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு தெரியல. அவங்களாம் பெரிய சேனல் கிடையாது. அப்படி ஒரு பெரிய சேனல் கிடையாது. இப்போதான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷமா போடுறாதானே? போடுறாங்க. ஷார்ட்ஸ் தான் ரொம்ப போடுவாங்க. நீங்கள் எத்தனை வருஷமா பார்க்குறீங்க அந்த சேனல்? நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சேனலில்.
நல்லா இருக்கும். நல்ல குடும்பப்பாங்க நடத்துதுங்க போய். இப்போ உள்ள பிள்ளைய நல்லா தான் நடத்துது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் நடத்துதுங்க குடும்பப்பாங்க. வீட்டில் இறால் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இறால் வாங்கிட்டு வந்து முள்ளங்கி இல்லை இறாலோட சவுச்சவு கத்திரிக்காய், இறால் கொஞ்சம் தான் இருந்துச்சா, சவுச்சவு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு இன்னைக்கு. மாமியா மாமனாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இவங்க மட்டும்தான். மாமியாவுக்கு அக்காவை வந்து இருக்கு, அதுக்கும் சாப்பாடு புள்ள. இறாலோட சவுச்சவு சேர்க்கலாம். இறால் சவுச்சவு கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து குழம்பு. கத்திரிக்காயோ வெண்டிக்காயோ ஏதோ ஒன்று. நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கு. குழம்பு திறந்து காமிச்சிச்சு, நல்லா தான் இருக்கு. தேங்காய் அரைச்சி ஊற்றி. அவன் அரசன், அம்மு அரசன், அவன் சொன்னானே சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அம்மு அப்படின்னு. அவன் டைல்ஸ் ஒட்டிட்டு மேலேருந்து கீழே வந்து 2:30 மணிக்கு சாப்பிட வந்து சாப்பிட்டு சொன்னேன், நல்லா இருந்துச்சு அம்மு குழம்பு. அவங்களும் 0லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல வீடு வாடகைக்கு இருக்காங்க. சொந்தமா இப்ப புது கார் வாங்கியிருக்காங்க. முதல்ல செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருந்தாங்க, இப்ப சொந்தமா புது கார் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்குள்ள பணம் இந்த பையன் போடும் போல, தம்பிக்குள்ள பணம் தம்பி போடுவாப்புல. தம்பி வேலைக்கு போறாப்புல. தம்பி என்ன வேலைன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுறது இந்த மாதிரி வேலை தான். கல்யாணம் பண்ணல, இனிமேல் தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணும்போது. அவங்க கிறிஸ்டின் பொருக்கு, இந்த பிள்ளைக்கு இந்து. லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஆமாம். இப்போ நிறைய பேர் எல்லாருமே முக்கால்வாசி லவ் மேரேஜ் இல்லையா? 2 சாமியும் கும்பிட்டுக்கிறாங்க. இயேசுவையும் கும்பிட்டுக்கிறாங்க. ஹிந்து கோயிலுக்கு அந்த பையன் வர்றாப்புல. 2 சாமியும் கும்பிட்டுக்கிறாங்க. அது சாமி ஒத்துக்கும். அதெல்லாம் சாமி எம்மதும் சம்மதம் சாமிக்கு. இதுதான்ங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா ஜீவனும் ஒன்று, எல்லா இதுவும் ஒண்ணுதான். எம்மதும் சம்மதம் சாமிக்கு. எந்த கேஸ்டா இருந்தாலும் அது நம்ம அது மனநிறைவா கும்பிடணும், அவ்வளவுதான். ஆனால் நம்மளுக்கு கிறிஸ்டினா மாறிட்டோம்னா எப்படி கும்பிடுறது தெரியாதுல்ல, விழுந்து கும்பிடுறது. ஆமாம், அது ஞான ஸ்நானம் பண்ணுவாங்க என்னமோ. ஞான ஸ்நானம் பண்ணிட்டா கிறிஸ்டின் தான் முழுசா. அது மாதிரிலாம். அதுக்கப்புறம் வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல, வழிபாடு போகும்போது பார்த்து பண்ணிக்க வேண்டியதேன். இது பைபிள் எப்படி படிக்கணும், நம்ம குலதெய்வங்கிறது அது வேறு விஷயம். அது வந்து நம்ம குலத்துல உள்ளவங்க கும்பிட்டது சாமியை தான் நம்ம கும்பிடுறோம் என்ன, அதுதான் குலதெய்வம். அதுவும் கும்பிடலாம். நம்ம இப்போ வேற கேஸ்டா மாறிட்டா கூட இந்த குலதெய்வத்தை கும்பிடலாம். நம்மோட குலதெய்வத்தை கும்பிடலாம். அப்ப அவங்க அது மாறிடாதா சாமி? ஆனா இயேசுல உள்ளவங்க வேற இதை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இயேசுல உள்ளவங்க ஹிந்து இதை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க இயேசுவை கும்பிடலாம்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் ஏத்துக்குவாங்க, இயேசுல உள்ளவங்க கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாய் வீடுகளே சேர்த்துது. பாய் வீடுக அவங்க தனி. ஆமா, முஸ்லீம்ஸ். ஏன்னா பாய் வீட்டு மந்திரம் தந்திரம்லாம் பயங்கரமா இருக்கும். கொடூரம் இதுவா கனமா இருக்கும், பலிக்கும். அவங்க கரெக்டா சொல்றது பலிக்கும். இந்த ஓதிட்டு சர்ச்சுக்குள்ள இருந்து வர மசூதிக்குள்ள இருந்து வரும்போது அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். பாய் வீட்டுலாம் பாய் வீடு தான் நல்ல இதுல செம்ம. இந்த மந்திரம் இதுல எல்லாம் செம்ம. பயப்பட மாட்டாங்க. ஒரு 5 நேரம் தொழுதுட்டு 5 நேரம் தொழுவாங்க. ஒரு துண்டை விரிச்சு அங்கனைக்கு தொழுவாங்க. ஏமே அது அப்படி இப்போ தொழுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. விழுந்து கும்பிடுறாங்கல்ல, அதுக்கு துண்டை விரிச்சு விழுந்து கும்பிடுவாங்க. அவங்கெல்லாம் ஆனால் ஒரே சாமி தானே, நம்மள மாதிரி முருகன் விநாயகர் அவங்க ஒரே சாமி தான். சிவன் அப்படின்னு நம்மள இந்துக்கல்ல. நாகூருக்கு போய் முடியறக்க போயிருந்தேன். நாகூர்ல போனீங்கன்னா நான் அப்ப
நாங்கள் போகும்போது 3 மணியோ 3:30 மணியோ. சரி போனால் அவ்வளோ தூக்கம் வருது. நாகூர் போய் இறங்கி மசூதிக்கு போயிட்டோம். போனால் லைட்டெல்லாம் எரியுது. ஆனால் அவ்வளோ தூக்கம் அமுக்குது. காலையில் வெள்ளனா நமக்கு தான் 3 மணிக்கு தானே தூக்கம் வரும். 3 மணிக்கு தூக்கம் வருது. முத்துமினா கைப்புள்ள முத்துமினாக்கு தான் முடிய இருக்க போனோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் படுப்போம்ட்டு படுத்துட்டோம். கோயிலுக்குள்ளே படுக்கலாம். இங்கெல்லாம் அங்கே அந்த கோயில்ல எல்லாம் கோயிலுக்குள்ளே படுக்கலாம். மசூதி தானே? மசூதி தான், கோயிலுக்குள்ளே படுக்கலாம். சரின்னு படுத்தோம். கொஞ்ச நேரம் ஆனாக்க 5 மணி போல கூர்க்கா மாதிரி ஒருத்தன் வந்து குச்சி வச்சு விரட்டுன்னு விரட்டிட்டேன். படுக்க கூடாது, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு. கொஞ்ச நேரம் தூங்கினோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்புறம் இருட்டுக்குள்ளே பிள்ளைக்கு முடியறக்கி சாமியை கும்பிட்டு அப்புறம் வேளாங்கண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்தோம். வேளாங்கண்ணியும் நாகூரும் பக்கம் பக்கம் தான். அங்கே என்ன பண்ணுவாங்க நாகூரில்? முடி இருக்கணும். முடி இருக்கிறதுக்கு வேண்டிக்குவாரு. அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு சொரிசருங்க வந்தா நம்ம ஆளுக சொல்லிக்குவாங்க. நாகூருக்கு முடிய இருக்கிறவங்க நாகூர் அந்த மசூதியில் போய் இறக்குனா சொரிசருங்கெல்லாம் வராது பிள்ளைகளுக்கு. இந்த கை கால்கள்ல தலையில எல்லாம் புண்ணு புண்ணா வருது இல்ல, மண்ணில் விளையாண்டா அதெல்லாம் வராது. அதனால சொல்லிக்கிறது. எவ்வளோ லாங்கா இருந்தாலும் போயிடுறது. வேளாங்கண்ணிக்கும் போயிட்டு வந்தேன். வேளாங்கண்ணி மாதாவையும் பார்த்து கும்பிட்டு அப்புறம் தான் வந்தேன். அதுவும் பக்கம் தான்? பக்கம் தான், அது கொஞ்சம் தூரம் தான் நாகூர்ல இருந்து. அது கடற்கரை வேளாங்கண்ணி? வேளாங்கண்ணி கடற்கரை. நாகூர் நல்லா இருக்கும். இது மசூதி பெருசா நல்லா இருக்கும். அப்படியா? ஆனா வெளி பிரகாரத்துல எல்லாம் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து குச்சி வச்சு விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க விரட்ட அங்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படின்னு தெரியல. அப்போல்லாம் அப்பவே அப்படின்னா இப்ப எப்படி இருக்கும்? ஆமா, இப்போ எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுவும் ரொம்ப வருஷமா இருக்குண்ணா? நாகூர் எல்லாம் ரொம்ப வருஷமா. அது உங்களுக்கு யார் சொல்லி போனீங்க? ஆயா. அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிள்ளைக்கு பிள்ளை சொல்லிக்குவாங்க. எல்லாரும் பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி சொல்லித்தான் போகணும். என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? வெங்காயம், தக்காளி, பூண்டு சட்னிக்கு. வெங்காயம், பூண்டு, தக்காளி சட்னிக்கு. நைட்டுக்கு டின்னர்? நைட்டுக்கு டின்னர் இட்லி ஊற்றணும். இது பூண்டு வெங்காயம் புளிக்குழம்பு இருக்கு, மசாலா இருக்கு. சுட வச்சு விட்டு இட்லி ஊற்ற வேண்டியது. மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு டின்னர் இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, காலையில் அட்டி வச்சது எப்படி பிடிச்சிருக்குன்னு. இட்லி மாவு சூப்பராக இருக்கு பாருங்க. ஒயிட்டாக இருக்கு மாவு. சிஆர் அரிசி தான் போட்டேன், ரேஷன் அரிசி போடலை. சிஆர் அரிசி மட்டும்தான் போட்டேன். ஏன் மம்மி திடீர்னு இட்லி நைட்டுக்கு? அப்புறம் நாளைக்கு எப்படியும் இட்லி தான் வைக்கணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மாவு கொஞ்சம் கிடக்கு, அது வத்தாது. அதனால 2 நாள் இட்லி வச்சோம்னா நாளைக்கு இதில் இட்லியை வச்சு கொண்டுக்கிட்டு அங்கே கோயிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சந்தையில் போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தக்காளி 1 கிலோ 20 ரூபா. கேரட் இது 10 ரூபா தானே, கேரட் 10 ரூபா. இது நெல்லிக்காய் 20 ரூபா. இது பீட்ரூட் 10 ரூபா. திராட்சை 50 ரூபா. இது மாம்பழம் 50 ரூபா. 5 பழம் இருந்துச்சு. அது என்ன மாம்பழம் மம்மி? இது காசாலட்டு. காசாலட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடாது. அப்புறம் உருளைக்கிழங்கு 1 கிலோ தான் 50 ரூபா இருக்கு. கத்திரிக்காய் 20 ரூபா. வெண்டிக்காய் 20 ரூபா. மாங்காய் 20 ரூபா. இந்த பழம் செவ்வாழைப்பழம் 4 பழம் தான். எவ்வளவு? 50 ரூபா. 4 பழம் 50 ரூபா. செவ்வாழைப்பழம் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு நரம்புக்கு தேவையில்ல,
அதனால செவ்வாழை பழம் வாங்கினேன். இது மாவாட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இன்னைக்கு இதுலேயும் மாவாட்டி அது ஒரு சட்டி 3 சட்டி மாவாட்டி வச்சுருக்கேன். 2.5 சட்டி. 2.5 சட்டி. இதெல்லாம் பொங்கிடுச்சா மம்மி? இதெல்லாம் பொங்கிடுச்சு. இந்த எப்படி பொங்கி இருக்கு பார்த்தியா? குண்டா இருக்கு. ஆமாம், இதெல்லாம் இப்போ உள்ளே கொண்டு வைக்கணும். ஒரு தடவை அதிகமாக பொங்கிடுச்சுன்னா கீழே ஊற்றிடுமா? ஆமாம், அது இப்போ கொண்டு வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லைன்னா இதுவும் கீழே ஊற்றிடுமா? ஆமாம், பொங்கிக்கிட்டே வருமா நைட்டு ஃபுல்லாக? ஆமாம். பொங்கினா உபரி அதிகமாக கிடைக்குமா? உபரி அதிகமாக கிடைக்கும், ஆனால் புளிச்சிடணும். புளிப்பு வாடை வந்துடும். ஓ, ரொம்ப பொங்கிச்சுன்னா ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா? ஆமாம். கத்திரிக்காய் பற்றியா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு? அவ்வளோ சீப்பாக இருக்குது கத்திரிக்காய். கத்திரிக்காய் நம்ம வீட்லேருந்து தானே கத்திரிச்சு? ஆமாம், நம்ம வீட்டில் சும்மா 2 காய் தான் கத்திச்சு. ஆனால் நம்ம போடுறதுக்கு பதிலாக விளைச்சல் போடுறதுக்கு பதிலாக இப்படி வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணி ஊற்றி இவ்வளோ பாடுபட்டு என்னத்தை கிடைக்குது? என்ன உங்கள் வீட்டு காய் எப்படி இருந்துச்சு? எங்கள் வீட்டு காய் என்ன டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் நல்லா, எல்லாம் ஒன்று தான். இட்லி வந்துருச்சா மம்மி? வந்துருச்சு. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு மம்மி எழுந்திரிக்க பிளான்? நாளைக்கு 5 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும். 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் கிளம்ப முடியும். குளிச்சு கிளம்பணும்னா 7:30 போகணும். ஆமாம், நானும் இல்லை குளிச்சு கிளம்பணும். நாளைக்கு ஈவினிங் எல்லாரும் பூ வாங்கி கூட்டு வரோம் மம்மி. ஆமாம், பூத்தெட்டு வாங்கி கூட்டுவாங்க எல்லாரும். அங்கேயும் அந்த ஒரு ஏரியாவிலேருந்து தான் நைட்டெல்லாம் பூ கொண்டு வருவாங்க. ஆமாம், எல்லா ஊரில் அங்கிட்டிருந்து கிராமத்துக்குள்ள இதெல்லாம் பூ கொண்டு வருவாங்க. பட்டி தொட்டி ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பூ கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் காலையில் பூ தருவாங்க. நம்ம வந்த புதுசுலாம் இங்கே பூத்தெட்டுக்கெல்லாம் இருப்போம் நைட்டு. இல்லை அப்படி தானே இருந்திருக்கோம்ல? ஆமாம், ஒரு நாள் இருந்திருக்கோம். அப்புறம் நைட்டு வர முடியாதுங்கிறக்காக அப்புறம் வந்துடுறது சாயந்தரம். அடுத்த நாள் காலையில் பூ தருவாங்க நம்ம வீட்டுக்கு. அது தெரியல. நம்ம ஊர்லலாம் தராங்க. இந்த ஊரில் தருவாங்க, அந்த ஊரில் தெரியல. ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி. சிவன் கோயில் தேர் என்னைக்கு கண்டுபிடிச்சிக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமைங்கிறாங்க, தெரியல. ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் தேவையில்லை, தேருக்கு அர்ச்சனை பண்ணியும் சாமி கும்பிட்டு வரலாம். இந்த சட்டியில் இருந்தது 2 நடை தான் வருது. ஆமாம், 2 நடை தான் வருது. 2 நடையே வரல. ஆமாம், இன்னும் கொஞ்சம் வரணும். போதும், அந்த ஒரு இதை வச்சுருவோம். போதும், இதுக்கு மேலே சாப்பிட போகிறோம். இல்லை வேணுமா? இன்னொரு புளி ஊற்றுவா? போதும், வேணும் ஒரு புளி ஊற்றி. இப்படி ஊற்றாமல் வைக்கக்கூடாது. தண்ணிக்கெல்லாம் அப்படி தானே சொல்லுவாங்க. தண்ணிக்கெல்லாம் வெறுங்குடமாக வைக்கக்கூடாது, அரைக்குடமாக வைக்கக்கூடாது. அப்படி ஊற்றாமையும் வைக்கக்கூடாது. ஏன்னாக்க புள்ள ஊனமான பிள்ளையா பிறக்குமா? யாருக்கு? யார் வீட்டில் புள்ள பிறக்கிறவங்க இருக்காங்களோ அவங்க. அதனால புளி எப்பவுமே எல்லா புளியும் நிறச்சிடணும். இட்லி தட்டலாம். அதுதான் நல்லது. நல்லது. அது தண்ணியை அரைக்குடம்னு என் மம்மி சொல்கிறாங்க. தண்ணி அரைக்குடமாக இருந்தால் மாமியா வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. மாமியா வீட்டுக்கு ஆகாத பிள்ளையா போயிடும் அந்த பிள்ளை, அரைக்குடமாக கொண்டுட்டு வந்துச்சுன்னா. அப்போ மாமியாரை பிடிக்காதவங்கன்னா மாமியார் பிடிக்காதவங்கன்னா அரைக்குடம். எனக்கெல்லாம் எப்பயுமே அப்படித்தான் வரும். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருமே நீ பிடிக்காது. அப்படிதான். அப்போ நீங்கள் அரைக்குடமாக தூக்குவீங்களா? ஆமாம், அது உண்மைதானே? மாமியாருக்கு உண்மையிலே? அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். இது 2 அப்புறம் கொண்டு வைக்கணும். சரி, அதெல்லாம் உண்மைதான். ஒரு சிலதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதான்.
அந்த காலத்து பழமொழிகள் வள்ளிக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது அந்த காலத்து பழமொழியில் ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. ஆனால் அதெல்லாம் உண்மைதான். நல்லா நம்மளே சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்தந்த டயத்துக்கு எந்த தோணுதோ அதை இது பண்ணணும். நீ இப்போ பார்த்த வரைக்கும் சந்திராஷ்டமத்து அன்னைக்கு ஏதாவது பண்ணு, அது மாதிரி சந்திராஷ்டமத்து அன்னைக்கு கடை கொடுத்தா அந்த பணம் திருப்பியே வராது. அது கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கலாம். சந்திராஷ்டமம் நமக்கு நடக்கிற அன்னைக்கு நம்ம பணம் கடன் கொடுத்தோம்னா அந்த பணம் நமக்கு திருப்பி வரவே வராது. அவங்க தரணும்னு நினைச்சா கூட தரமாட்டார். அப்போ கடன் கேட்கறது சந்திராஷ்டமம் அன்னைக்கு கேட்கலாம். கடன் கேட்டால் கிடைக்காது, மேற்கொண்டு வில்லைங்க வரும். பரவாயில்லையா? கடன் கிடைக்காது, வில்லைங்க வரும். கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டேன். ஆமாம். இது என்ன மம்மி சொல்ல வைக்கிறீங்க? குழம்பு, வெள்ளைப்பூ பூண்டு வெங்காய குழம்பு. மதியம் வச்சதா? ஆமாம், நல்லா இருந்துச்சு. இந்த இட்லியை வந்துச்சுன்னா நிறுத்திவிட்டு திரி போடுவா. திரி போடுறேன். வெள்ளத்துக்கு திரி மாற்றிடலாம். அப்புறம் அதுக்கு ஒரு வட்டி பண்ணி அந்த நேரத்தில் இந்த திரி எடுத்து அங்கே வைக்க வேண்டும். ஆமாம், இந்த வேறு திரி போடுறேன். இன்னைக்கு மாவு டிஸ்டர்பன்ஸ். மாவு இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்றிடுவேன். நாளைக்கு காலையில் வெள்ளை எடுக்கணும். அந்த சாமிக்கிட்டவா இருக்கணும். குச்சியும் இதுவும் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்கணும். துடைக்கிறதுக்கு. ஆமாம், வீடு அழுக்காயிருது. ஆமாம், வீட்டு தரையினால அப்படியே தெரியுது. இங்கே திரி மாத்துறாங்க கைஸ். என்ன கொஞ்சம் அது என்ன தட்டில் இது வச்சிருக்கீங்க, சட்டியில்? இது மஞ்சள் குழச்சி சாமிக்கு வச்சேன்ன, அது அப்படியே மிச்சம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் நீட் பண்ணணும். சரிம்மா. இது ரெண்டாவது நடையா? ஆமாம், ஆகிடுச்சு. சைடில் தண்ணி ஊற்றினா தான் எடுக்க முடியும். இல்லைன்னா அது அப்படியே ஊட்டிக்கும். அதுக்கு ஒரு வாட்டி அப்புறம் வச்சுட்டு ஊற்றணும். அதுக்காக ஒரு வழியாகவே ஊற்றியாருக்கும். ஊற்றி எடுத்தால் தான் நல்லது. ஆமாம். இப்போ பெரிய தட்டெல்லாம் மம்மி பெரிய அதுக்கும் ஊற்றி தான் எடுப்பாங்க சமையல்காரெல்லாம். அவ்வளோ பெரிய தட்டுக்குமா? சமையல்காரங்கெல்லாம் ஊற்றி தான் எடுப்பாங்க. சமையல்காரங்க அப்போல்லாம் பெரிய இதுதான் இட்லி தருவாங்க. இவர் இட்லி டின்னர். இந்த குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சுட சுட இட்லி, பூண்டு குழம்பு, பூண்டு வெங்காய குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா. இது தூண்டு தான் கஞ்சி இருக்கு. இதுதான் நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.